தன்னோட அப்பாவோட ராஜபாளையம் போயிருக்காங்க. அவங்க அம்மாவோட சமாதி வந்துட்டு புதுப்பிச்சு அழகாக அதை சுற்றி வந்துட்டு இதுவெல்லாம் பண்ணிட்டு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுறாங்க நம்ம பூமி. அதுக்கப்புறம் மாலையெல்லாம் போட்டு பேர் பலகையெல்லாம் வேறு மாதிரி மாற்றி செம்மையாக வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மாவை கும்பிட்டுட்டு அவங்க அப்பா கையில் ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் எதுக்கு பூமி போயிருப்பா, அவரோட சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிக்கிட்டு நம்ம அபூர்வாவும் போயிட்டுருக்காங்க. அவங்க பொண்ணு நட்சத்திரா கிட்ட ஃபோனில் இதை பற்றி சொல்லிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளம்புற நேரத்தில் பூமியும் அவங்க அப்பாவும் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே சந்தோஷமாக அவர் போய் பேசுகிறாரு. டே வாடா வீட்டுக்கு போகலாம், விநாயகர் சதுர்த்தி இது பூஜை நடந்துட்டுருக்குன்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. பூமியும் கூட போகிறாங்க. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. அவங்க ஃபேமிலியெல்லாம் இன்ட்ரூவ் பண்ணுற நேரத்தில் கரெக்டாக அபூர்வம் வந்துடுறாங்க. இது என்னோடய மாமா பொண்ணு, முறை பொண்ணு, இவ்வளோ தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்டா உனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. அப்போ இதான் உங்கள் பொண்ணான்னு சொல்லிட்டு பூமியை பார்த்து கேட்க, ஐயே இதெல்லாம் எங்கள் பொண்ணு கிடையாது, என் பொண்ணு வீட்டில் இருக்கா, இவர் ரேஞ்சுனா அவர் ரேஞ்சுனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அபூர்வா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணு பார்க்க அப்படியே வந்துட்டு எதுவும் பார்த்தா வந்து ஷோபா சந்திரா மாதிரி இருக்குது, ஷோபா சந்திரா போயிட்டா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் ஷோபா சந்திராவோட ஃப்ரெண்டான ஜானகி வந்துட்டு வராங்க. எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பூமி யார் உங்கள் பொண்ணான்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படியே உங்கள் பொண்ணு அதாவது ஷோபா சந்திரா மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுமே இனிஷியேட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் எங்கள் பிள்ளையார் முன்னாடி போய் நின்றுட்டு வேண்டிக்கிறாங்க, நம்மளோட பூமி எப்படியாவது எங்கள் அப்பா கிட்டே நான் தான் அவங்களோட பொண்ணுன்னு சொல்லணும், ஷோபா சந்திரா அம்மா தான் இறந்துட்டாங்க, இவர்கிட்டயாவது நான் இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு வந்து கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேண்டிட்டு இருந்துச்சு, நான் வந்து பார்க்கறதுக்குள்ளே அந்த பொண்ணு போயிடுச்சு, இங்கே தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு நீங்கள் தானே இப்போ சாமிக்கிட்ட வேண்டியிருந்தீங்க, எல்லா பொண்ணுங்கிட்டையும் கேட்டுட்ருக்காங்க. யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. கடைசியாக பூமிக்கிட்ட வந்து கேட்க பூமி பயந்து போயிடுறாங்க. ஐயோ இப்போதைக்கு அப்பாவுக்கு தெரிஞ்ச தேவையில்லாத பிரச்சனை ஆகிடுமேன்னு சொல்லிட்டு, இல்லையே நான்லாம் இன்னும் சாமிக்கிட்டே போகலையே அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி வேறு யாரா கேட்டு நீ இது பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு விட்டுறாங்க. அப்புறம் சரி வாங்க எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிடலாம், மாலை போடலான்னு சொல்லிட்டு பூமியும் பொண்ணையும் சேர்த்து சாமி மாலை போட சொல்கிறாங்க. 2 பேரும் போய் மாலை போடுறாங்க. சந்தோஷமாக போயிட்டு அப்புறமா எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க. இந்த பூமி இவ்வளோ தூரம் ஓவராக பண்ணிகிட்ருக்காளே, இவ்வளோ பொண்ணு நினைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு, அதனால் இவ்வளோ போட்டு தள்ளினோன்னு பிளானப் பண்ணுறாங்க அபூர்வா. உடனே அவங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டாக்டர் வந்துட்டு ஏதோ ஒரு ஊசி போட்டு இது பண்ணிடுறாங்க, அதாவது யாரையோ ஒருத்தர் இது பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லி அந்த ஊசியை நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க சொல்லி ஊசி வாங்கிட்டு வந்து அபூர்வா கிட்டே கொடுத்துட்றாங்க. அபூர்வாவோ கரெக்டாக நம்ம இவங்களுக்கு போட போகிறாங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து ககன் வந்துடுறாரு. ஏன்னா அவங்க அம்மா வந்து அமுச்சு வச்சுருப்பாங்க ககனை, போயிட்டு அவளை கூட்டிகிட்டு வா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அவர் ஃபோன் பண்ணி சொன்னார்னு ஒன்று, உனக்கு கூட அவர் தான் இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டார், இவளால் தான் வந்துட்டு அந்த குடும்பத்துக்கிட்டே நம்ம இவ்வளோ தூரம் வச்சுக்கிறோம், இவ எதுக்கு ராஜபாளையமெல்லாம் போகணுன்னு சரி காண்டாயிட்டு அம்மாக்காக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ககன் வந்து கிளம்பி போயிருக்கிறாரு. அப்போ அந்த ககன் வந்து பிடிச்சி இழுத்துறதுனால தப்பிச்சிடுறாங்க. அந்த ஊசி வந்து கரெக்டாக போயிட்டு ஒரு வாழை மரத்தில் இதுவாகிட்டு அந்த வாழை மரமே கலர் மாறி போயிட்டு அப்படியே அபூர்வா ஷாக் ஆகி போயிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே பரதநாட்டியம் ஆடுறாங்க நம்மளோட பூமி, அதை பார்த்து எல்லாருமே பாராட்டாங்க. ஜானகிக்கு வந்துட்டு வந்து கேட்குறாங்க, நீ தானே அபூர்வாவோட பொண்ணு சொல்லு, அதாவது ஷோபா சந்திராவோட பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஆடுறதை பார்க்கும்போது அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அபூர்வாவை பார்த்துட்டு அவங்க மாமா கேட்குறாரு, என்னது இது எல்லாருமே இதே மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்ல, அட விடுங்க மாமா இதெல்லாம் இவங்க தெரியாமல் கேட்டிருக்காங்க என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அபூர்வாவுக்கு உள்ளுக்குள்ளே செம்ம கடுப்பாக இருக்குது. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.